நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு 6வது மற்றும் 7வது ஊதியக்குழு முரண்பாடுகளை தீர்க்க உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசு அரசாணை வெளியிட வலியுறுத்தி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையில் நடைபெற்ற அனைத்து ஆசிரியர் சங்க சிறப்பு கூட்டத்தின் முடிவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் பொதுச் செயலாளர் ஆசிரியர் கிப்சன் கூறுகையில், தமிழக அரசின் 6வது ஊதியக்குழு 7வது ஊதியக்குழுவிலும் முதலாக மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் 5வது ஊதியக்குழு 1989 ஓய்வு பெற்ற நீதியரசர் ராமானுஜம் ஐயா அவருடைய அறிக்கையை பின்பற்றாமல் பிறப்பிக்கப்பட்டதால் தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு ஏற்பட்டது. இதற்கு எதிராக எங்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழக உயர்நீதிமன்றத்தை சென்னை மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலே நிராகரித்து தமிழக அரசு கடிதம் அனுப்பியது 2014ஆம் ஆண்டு. இதற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம். அப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு இல்லை, இதனால் நாங்கள் நிராகரிக்கிறோம், மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்துள்ளோம் என்று தமிழக அரசு கூறிக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அனுப்பியது. இதற்கு எதிராக சிவில் அப்பீல் உச்ச நீதிமன்றம் அணுகினோம், உயர்நீதிமன்றத்தில் நாடினோம். உயர்நீதிமன்றம் 9/7/2019 அன்று தமிழக அரசு நிராகரித்த கடிதம் செல்லாது, உச்சநீதிமன்ற சிறப்பு ஊதியக்குழு அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி தீர்ப்பாணை வழங்கியது. அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் சிவில் அப்பீல் சென்றோம். சிவில் அப்பீல் நாங்கள் சென்றதும் எங்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் 28/11/2019 இந்திய உச்ச நீதிமன்ற சிவில் அப்பீல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தமிழக அரசின் ஊதியக்குழு 2 ஊதியக்குழு அறிக்கையும் ரத்து செய்து புதிதாக ஒரு அறிக்கையை தயார் செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் ஐயா தலைமையில் புதிய ஒரு அறிக்கை ஊதிய குறைத்தீர்க்கு ஆணையம் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் ஏற்படுத்தியது. அந்த அறிக்கையிலே 5வது ஊதியக்குழுவிலே பின்பற்ற அறிக்கை மத்திய அரசு இணையான ஊதியம் மற்றும் தேர்வு நிலை சிறப்பு நிலைக்கு தனி ஊதிய விகிதம் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த அறிக்கையை பின்பற்றி இதுவரை எந்த ஆணையம் பிறப்பிக்கப்படவில்லை. இதனால் 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தை அணுகினோம். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பானது 16/7/2024 பிறப்பிக்கப்பட்டு அந்த தீர்ப்பாணை நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பாணை நாள் தமிழக அரசுக்கு நாங்கள் அனுப்பி இன்று கிடைத்திருக்கு. தமிழக அரசு அதிகார 5 நபர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த 5 பேரும் இந்த தீர்ப்பாணையை 16 வாரம் 4 மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு நிறைவேற்றாத நிலையில் நீதிமன்ற இந்த 5 நபர்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வோம். கண்டிப்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றிய உயர்நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு அரசாணையை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். நீதித்துறை செயலர், ஊதிய பிரிவு செயலர், ஊதிய குறைத்தீர்க்கும் ஆணையம், நீதித்துறையில 3 பேர், கல்வித்துறை செயலாளர், கல்வித்துறை இயக்குனர், கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இயக்குனர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த 5 பேர் தான் மேற்கு உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம். அதாவது ஆசிரியர்களுக்கு 6வது ஊதியக்குழு அறிக்கையிலே ஆசிரியர்களை 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, டிப்ளமா படிக்கவில்லை என்று 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஊதியம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை 4 உயர்நீதிமன்ற தீர்ப்புகளால் ரத்து செய்துள்ளோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளால் ரத்து செய்துள்ளோம். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 4 வருடங்கள் முடிந்து விட்டுள்ளது. ஆசிரியர்களுடைய 25 வருட பிரச்சனை இந்த தீர்ப்பினால் நிறைவேற்ற நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. அரசுக்கு 6வது ஊதியக்குழுவிலே அரசு 1,18,000 பேர் என்று பொய்யான அறிக்கை
நீ சொல்லியுள்ளது. ஆனால் உண்மையிலேயே டைஸ்பாம் 2015 படி தமிழகத்திலே ஊதிய முரண்பாடு உள்ள ஆசிரியர்கள் 72,000 பேர் மட்டுமே. அதை நாங்கள் உச்ச நீதிமன்ற வழக்கிலே அப்படி சொல்லியிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ உயர்நீதி தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதனால் 72,000 ஆசிரியர்கள் இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வராங்க. இடைநிலை ஒத்த ஊதிய வீதம், ஓவிய ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் 3 பேர் சேர்த்து மொத்தமே 71,000 பேர் தான் இருக்கிறாங்க. 71,000 பேர் இந்த ஊதியக்குழு முன்பாக அரசினுடைய அறிக்கையில் 1,18,000 என்று பொய்யானது. உச்சபட்ச ஊதிய முரண்பாடு உள்ளவர்களே 71,000 பேர் மட்டுமே. அத்தனை பேருக்கும் இதன் மூலம் பயன் கிடைக்க வாய்ப்புள்ளது.